ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஆசனம் புஜங்க ஆசனம். இந்த புஜங்க ஆசனம் யார் பண்ணலாம் அப்படின்னா, இதயத்தினுடைய ப்ராப்ளம் உள்ளவங்க, இதய துடிப்பு சரியாக இல்லை, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க, முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை செய்தவர்கள், உயர் ரத்த அழுத்தம் அதிக ரத்த அழுத்தம் உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். மற்றபடி ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க அழகாக இந்த ஆசனங்களை பண்ணலாம். இதனுடைய பலன்கள் அளவிடற்கரியது. ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுத்து லங்ஸில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் அனைத்து வெளியே போயிடும். நல்ல பிராண ஆற்றலை உள்வாங்கும். யாருடைய உடலில் பிராணசக்தி நன்றாக இருக்கின்றதோ அவர்கள் சுறுசுறுப்பு, இளமை, உற்சாகத்தோடு வாழ முடியும். முதுகுத்தண்டு, கழுத்து வலி, நடுமுதுகு வலி, அடிமுதுகு வலி மூன்றையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். நிறைய பேர் டூ வீலரில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நிறைய போகும்போது அவங்களுக்கு அந்த ஜர்க்கு காரணமாக அடிமுதுகு வலி ஏற்படும். அவர்களெல்லாம் இந்த ஆசனங்களை நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். 10 கவுண்ட்ஸு 2 முறை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதுகுத்தண்டை திடப்படுத்தி முதுகுவலி வராமல் வாழச் செய்யக்கூடியது. அதேமாதிரி அடிக்கடி மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். பேங்க்ரியாஸ், கணையம் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நல்ல ஆழ்ந்த மூச்சு நம்ம உள்ளே எடுத்து ஆழ்ந்த மூச்சு வெளியே விடலாம். அந்த நுரையீரலோட இயக்கம் சீராக இருக்கும் பொழுது நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல குப்புறப்படுத்திக் கொள்கின்றேன். இது முதல் நிலை. பின்னாடி 2 கால் சேர்த்து வச்சுருக்கேன். இது 2 கையும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு கிட்ட வச்சுருக்கேன். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு முதல்ல நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சோட சேர்ந்து பண்ணுறேன். மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே ரைஸ் பண்ணுறேன். அங்கே மூச்சு அடக்கிக்கிடுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு கீழே வர்றேன். இன்ஹேல் பண்ணிவிட்டு பிரீத்திங் ஹோல்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட். ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத். இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த புஜங்காசனம் இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடியது. மாணவ செல்வங்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் அழகாக அந்த புஜங்காசனத்தை மாணவர்கள் மாணவிகள் 2 பேருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கருவுற்ற பெண்கள் ஆசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். மற்றபடி அழகாக பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் இந்த புஜங்காசனம் பண்ணிட்டாங்கன்னா முதுகுத்தண்டு திடமாக இருக்கும். சவுண்ட் மைண்ட், சவுண்ட் பாடின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நிலை கிடைக்கும். வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். புஜங்காசனம் டெய்லி பண்ணுறவங்க நிமிர்ந்து தான் உட்காருவாங்க. கீழே கூனே விழாது. நிமிர்ந்து உட்காரும் பொழுது மூளை செயல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். இன்றைய காலகட்டத்தில் கொரோனா பாதிப்பெல்லாம் நீங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த காலகட்டத்தில் லங்ஸினுடைய பிரச்சனை தான் அதிகமாக இருந்தது. அப்போ லங்ஸ் நன்றாக இயங்கணும் அப்படின்னா இந்த புஜங்க ஆசனம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது
வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல அற்புத ஆற்றல் கிடைக்கின்றது. சுறுசுறுப்பாக உற்சாகமாக ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு வராமல் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான ஆசனங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.